ஹாய். வெல்கம் டு த சேனல். நான் உங்கள் சுபாஷ் ஜே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிபிஐ அப்படின்னா என்ன. அந்த சிபிஐக்கும் இன்ஃப்ளேஷனுக்கும் என்ன சம்மந்தம், அப்போ அந்த சிபிஐ இன்ஃப்ளேஷன் ரெண்டும் சேர்ந்து நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம போகிற முதலீடுக்கு எப்படி பங்கு வகிக்குது. இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் சுருக்கமாக ஒரு சின்ன விரிவாக்கமாக இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறேன். என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சிபிஐ அப்படின்னா என்னென்னா கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். அதோட மெயின் பர்பஸ், அதாவது இந்த சிபிஐயோட மெயின் பர்பஸ் என்னென்னா டு கண்ட்ரோல் ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் அண்ட் டீஃப்ளேஷன். ஒரு பண வீக்கம், இன்ஃப்ளேஷன்னா பண வீக்கம், அப்புறம் பணம் சுருக்கம். இதை மானிட்டர் பண்ணுறதுக்காகவும் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு இண்டெக்ஸ் தான் இந்த கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். இதை மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்னு சொல்கிறாங்க. இது அப்புறம் இது ஒரு பெரிய எக்கனாமிக் டூல். இதோட முக்கிய எக்கனாமிக் டூல் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட், அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த சிபிஐயோட ஒரு நார்மல் மீனிங் அப்படின்னா ஒரு சராசரி மனுஷன் எவ்வளோ கன்சம்ஷன் பண்ணுறாங்க, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எவ்வளோ கன்சம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுறது தான் இந்த சிபிஐ. இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா நம்ம இந்த ஒரு வருஷத்தில் ஒரு ஃபுட்டு சரி, இல்லைன்னா வெஜிடபிள்ஸ், அப்புறம் மெடிக்கல், எலக்ட்ரிசிட்டி, பீவரேஜஸ், எனி கைண்ட் ஆஃப் திங்ஸ் நம்ம ஒரு வருஷத்தில் எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கோம், இதை அப்படியே ஒரு போன வருஷம் எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கோம், இது ரெண்டும் ஒப்பிட்டு பார்த்து ஓகே நம்ம இவ்வளோ கன்சியூம் பண்ண சொல்லி ஓரளவு கொண்டு வரோம்ல. இது கொண்டு வர இது நம்ம வீட்டோட எக்கனாமி லெவலில் மெயின்டைன் பண்ணுறதுக்காக. நம்மளும் இன்க்ரிமெண்ட் சம்பளம் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம செலவு பண்ணிட்டே இருந்தோம்னா செலவாகிட்டே தான் இருக்கும். பட் ஒரு மானிட்டரிங் லெவல் ஒன்று வேணும்ல. அப்போ தான் நம்மளோட ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், நம்மளோட பசங்களாக இருக்கட்டும் கரெக்டாக கொண்டு போகிறது கரெக்டாக இருக்கும். இதுவே குளோபல் லெவலில், இந்தியா லெவலில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதை தான் ஸ்டேட் கவர்மெண்ட், அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. மொத்த சிட்டிசன்ஸ் எவ்வளோ கன்சியூம் பண்ணுறாங்க, இது இப்போ உள்ள கன்சம்ஷனுக்கும் போனதோட கன்சம்ஷனுக்கும் எப்படி வித்தியாசம் இருக்குது, இதை கன்சம்ஷன் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி மெஷர்லாம் பண்ணுறது தான் இந்த இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸை வச்சு தான் இதை தான் மானிட்டர் பண்ணுவாங்க, எவ்வளோ கன்சம்ஷன் ஆகிருக்கு. இந்த மாதிரி டேட்டா வச்சு தான் இந்த சிபிஐ மெஷர் பண்ணுறாங்க. சிபிஐனா என்னென்னா கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். இதோட மெயின் பர்பஸ் என்னென்னா இன்ஃப்ளேஷன் அண்ட் டீஃப்ளேஷனை மானிட்டர் பண்ணுறதுக்காகவும் அண்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். பர்பஸ் ஆஃப் சிபிஐ இதை இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இன்ஃப்ளேஷன் என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்டாக பார்த்தலாம். இன்ஃப்ளேஷனாக ஒன்றும் இல்லை, பண வீக்கம். அதாவது ஒரு நார்மல் ஒரு திங்ஸோட ஒரு ப்ரைஸில் சடனாக இன்க்ரீஸ் ஆகிறது தான் இந்த இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரீசெண்ட் டேஸில் ஒரு மழை காலத்துலையோ ஏதோ டைமில் ஃபேஸ் பண்ணியிருப்போம். திடீர்னு பார்த்தா ஒரு கிலோ தக்காளி 200 rupees 190 rupeesலாம் போயிருக்கும். ஆனால் நேற்று போன வீக்கோ நம்ம பார்க்கும்போது 40 rupees அந்த ரேஞ்ச் தான் இருக்கும். அந்த சடன் ரைஸ் இருக்குல்ல, அந்த பேஸ்ட் ஆன் அந்த எக்கனாமிக் சுச்சுவேஷன், பேஸ்ட் அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை சடன் ரைஸ் ஆகுது பார்த்தீங்களா. ஒரு 50 rupees இருக்கிற ஒரு 1 kg தக்காளி திடீர்னு 190 180 200 போகும்போது ஒரு சடன் ரைஸ் ஆகுது பார்த்தீங்களா. இதைத்தான் இன்ஃப்ளேஷன் அப்படி சொல்லுவோம், பண வீக்கம். அதாவது பணம் செலவு பண்ணுற இது கூடிடும். இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட 200 rupees இருக்குன்னா அந்த தக்காளி வாங்கிடுவீங்க. அப்போனா இந்த பணம் புழக்கமும் அதிகமாகிடும், அந்த பணத்தோட வேல்யூ, அதாவது ரேட் இன்க்ரீஸ் ஆகிடும், அந்த வேல்யூ ஆஃப் மணி, அதாவது பணத்தோட மதிப்பு இருக்குல்ல, அது இறங்கிடும். அதனால தான் நீங்கள் 1 கிலோ தக்காளி நீங்கள் வாங்கிடுவீங்களே, 200 rupees வாங்குறீங்க அப்படின்னா. நேற்று 50 rupees இருந்தது, இன்றைக்கி 200 rupees ஆகுது அப்படின்னா அந்த வேல்யூ ஆஃப் ரேட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, பட் இந்த வேல்யூ, மணியோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகிடுச்சு. இது தான் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க, பண வீக்கம் சொல்லுவாங்க. ஒரு பர்டிகுலர் ரேட் நார்மல் கண்டிஷனில் இவ்வளோ ரேட் இருக்குது, பட் சடனாக இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகுது தான் இந்த இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நான் இதுக்கு முன்னாடியே சொன்னேன் சிபிஐ மெஷர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. இந்த சிபிஐ மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இது ஏற்கனவே சொல்லிட்டேன். எப்படின்னா இந்த வருஷத்தில் எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கோம், போன வருஷத்தில் எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கோம், இதை வச்சா நம்ம சிபிஐ கால்குலேட் பண்ணாமல் சொல்லியிருக்கேன். இந்த கரண்ட் இயரில் நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், எவ்வளோ கன்சம்ஷன் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மெஷர் பண்ணுவாங்க. அப்புறம் இதுக்கு முன்னாடி எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம்னு சொல்லி இதுக்கு முன்னாடி அந்த பீரியட் எந்த பீரியடாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2012. ஓகேவா. 2023 மொத்த கன்சப்ஷன் எவ்வளோ, அதாவது ஒரு பேஸ்கெட் சொல்லுவாங்க. இந்த பேஸ்கெட்குள்ளே இதெல்லாம் வரும்னா ஃபுட் வரும், அப்புறம் எலக்ட்ரிசிட்டி, அப்புறம் ட்ராவல், அப்புறம் மெடிக்கல், இது மாதிரி எனி கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. அதாவது நம்மளை மாதிரி கன்சியூமர்ஸ் எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு இந்த வருஷத்தில், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 2023 எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா, இவ்வளோ அமௌண்ட் கன்சியூம் ஆகிருக்கு. இதை எதை கூட ஒப்பிடுவாங்கன்னா 2012 ஒப்பிட்டு பார்ப்பாங்க.
ஓகேவா? ஸோ எப்படின்னா மேலே வந்து என்ன போடுவாங்கன்னா இந்த வருஷத்தில் எவ்வளோ கன்சம்ஷன் ஆகிருக்கு டிவைடட் பை பேஸ் இயர் 2012 வந்து எவ்வளோ கன்சம்ஷன் ஆகிருக்கு. ஸோ ரெண்டையும் டிவைட் பண்ணிவிட்டு இன்ட்டு 100. எப்போவுமே சிபிஐ வந்து பெர்சன்டேஜில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ எதுக்கு கொண்டு வராங்க? இன்ஃப்ளேஷன் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஸோ மெயின் பர்பஸ் வந்து இந்த சிபிஐ வந்து இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான். அதோட ஃபார்முலா இதுதான். இப்போ 2023 வந்து நம்ம எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கோம் அதை வந்து எதோட ஒப்பிட்டு பார்ப்பாங்கன்னா 2012 வந்து எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒப்பிட்டு பார்த்து பெர்சன்டேஜில் தான் சொல்லுவாங்க. ஸோ ஆஸ் பர் த ரிப்போர்ட், ஆர்பிஐ ரிப்போர்ட் படி கரண்ட் இன்ஃப்ளேஷன் ரேட் எவ்வளோனா 4.83. சரி, ஓகே. ஆர்பிஐயோட முக்கியமான கோல் என்னென்னு அப்படி பார்த்தோன்னா இந்த இன்ஃப்ளேஷன் ரேட் ப்ளஸ் ஆர் மைனஸ் 4லேருந்து ஒரு 2 குறைஞ்சிக்கலாம், 2 கூடிக்கலாம். அதாவது 2% இருந்துருக்கலாம், இல்லைன்னா கூடிச்சுன்னா 6% வந்து போயிருக்கலாம். ஸோ அதுக்கு இந்த இடப்பட்ட கேப் 2 to 6 இந்த இடப்பட்ட கேப்பில் தான் மெயின்டைன் பண்ணணும். இதான் வந்து ஆர்பிஐயோட கோல். ஸோ இப்போதைக்கு கரண்ட் இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து 4.83 இருக்குது. இது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஓகேவா? ஸோ அந்த சிபிஐ வந்து எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஓகே, இந்த சிபிஐ வந்து இந்த சிபிஐயும் சரி இன்ஃப்ளேஷன் சரி எப்படி வந்து நம்ம இந்தியன் எக்கனாமி இல்லை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கூட ஒத்து போகுது. இன்வெஸ்ட்மெண்ட்னாலே நம்ம ஒரு எக்கனாமிக்கு தகுந்தாப்பில் நம்மளோட ஃபேமிலி எக்கனாமி சரி இந்தியன் எக்கனாமி சரி தகுந்தாப்பில் தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த சிபிஐ வந்து எப்படி வந்து நம்ம இந்தியன் எக்கனாமியோட ரிலேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாகிடுது. இப்போ 4.83 இருக்குது. சப்போஸ் வந்து 5% கிட்ட ஆகுது அப்படிங்களேன். ஸோ இதை வந்து மானிட்டர் பண்ணணும். இதை மானிட்டர் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணணும். இன்ஃப்ளேஷனாக என்னென்னா அந்த பணத்தோட அந்த ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். 50 rupees இருக்கிறது வந்து 100 rupees ஆயிரும், டபுள் ஆயிரும் அப்படி. ஸோ அப்போனா பணப்புழக்கம் இருக்குது. அப்போனா அந்த 50 ரூபா பொருள் வந்து 100 ரூபா வாங்குறீங்க. அதே மாதிரி கூட இருக்கிற 110 ரூபா ஒரு இடத்துல விற்கிறதுனா அதுவும் வாங்குறாரு. அப்போனா பணப்புழக்கம் அதிகமாக இருக்குது. ஸோ இதை வந்து ஆர்பிஐ மானிட்டர் பண்ணி என்ன பண்ணணும்னா ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வட்டி விகிதம் சொல்லுவாங்க. ஸோ ரெப்போ ரேட் வந்து அதுவும் பெர்சன்டேஜ் தான் இருக்கும். அந்த ரேட்டு, அதாவது ஒரு பணம் வாங்குறது, இப்போ லோன் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, அந்த வட்டியை வந்து குறைச்சிருவாங்க. குறைக்கிறது கூட்டுறது, இந்த மாதிரி பண்ணி நம்ம வந்து இன்ஃப்ளேஷன் அந்த ஆர்பிஐ வந்து இன்ஃப்ளேஷன் ரேட்டை வந்து அப்படி ஒரே லெவலில் மெயின்டைன் பண்ணி இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, அதாவது 5% ஆகிடுச்சு அப்படின்னா பணப்புழக்கம் அதிகமாக இருக்குது. அப்போ மக்கள்கிட்ட பணம் இருக்குது. ஸோ அதனால தான் பொருளை வந்து அதிகமாக இருந்தாலும் வாங்கிட்டே இருக்காங்க. ஸோ இதை வந்து என்ன பண்ணணும்? ஸோ ஆர்பிஐ என்ன பண்ணுவோன்னா அந்த வட்டி விகிதத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போதைக்கு ரெப்போ ரேட் எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 6.5% மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஜூன் வந்து ஆர்பிஐ வந்து வெளியிட்ட ரிப்போர்ட் படி 6.5% ரெப்போ ரேட் வந்து 6.5%. ஸோ இன்கேஸ் இப்போ வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடுச்சு அப்படின்னா இந்த வட்டி விகிதத்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இன்க்ரீஸ் பண்ணோன்னா என்ன பண்ணுவோம்? வட்டி விகிதம் அதிகமாகிடுச்சு சொல்லிட்டு நம்ம லோன் வாங்குறது குறைஞ்சிரும். அப்படின்னா பக்கத்து இப்போ பேங்க்கில் போய் வாங்குறது சரி வேறு எங்கே ஒரு வட்டி வாங்குகிறோம், அப்போ லோன் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த வட்டி விகிதம் அதிகமாகிட்டனால நம்ம என்ன பண்ணுறோம்? பணம் வாங்குறது லோன் வாங்குறது வந்து குறைஞ்சிரும். ஸோ லோன் வாங்குறது கம்மியாயிடுச்சு அப்படின்னா அந்த பணம் செலவு பண்ணது, அதாவது சர்க்குலேஷன் ஆஃப் மணி வந்து கம்மியாகும். ஸோ இப்படி கம்மியாகும் போது படிப்படி வந்து இன்ஃப்ளேஷன் கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடாது. உடனே வந்து 3% கிட்ட போயிடுச்சு அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த ரெப்போ ரேட் சொன்னாங்களே, ஃபார் இன்கேஸ் வந்து 4.83 இருக்குது, இப்போ 3 போயிடுச்சு அப்படின்னா இப்போ ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வட்டி விகிதத்தை குறைப்பாங்க. இப்போ 6.5 இருக்குன்னா 5% கொண்டு வராங்க வச்சுக்கோங்களேன். அப்போது வட்டி வந்து குறைஞ்சிருச்சு. அப்போ நம்ம லோன் வாங்கிக்கலாம் சொல்லி மக்கள் முன் வந்து லோன் வாங்குவாங்க. அப்போ பணப்புழக்கம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து ஆர்பிஐ வந்து இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து 3%லேருந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகி 3.54 அப்படி வரும். ஸோ இதுதான் வந்து இந்த சிபிஐ இன்ஃப்ளேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஆர்பிஐ இன்னொரு முக்கியமான டூல்னா ரெப்போ ரேட். இந்த ரெப்போ ரேட்டை வச்சு சிபிஐ வந்து கரெக்டாக இன்ஃப்ளேஷன் மெயின்டைன் பண்ணி சிபிஐ வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த எக்கனாமிக்குள்ளே இந்த சிபிஐ வந்து எப்படி இந்தியன் எக்கனாமிக்குள்ளே ரிலேட் ஆகிருக்குன்னா இப்படி தான். ஸோ பணப்புழக்கம் அதிகமாகிடுச்சு, பணத்தோட மதிப்பு வந்து கம்மியாகிடுச்சு, ரேட் இன்க்ரீஸ் ஆகி இந்த பணத்தோட மதிப்பு கம்மியாகிடுச்சுன்னா அந்த ரெப்போ ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, ஆர்பிஐ இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து இல்லை கொஞ்சம் வந்து இன்னும் பணப்புழக்கம் வேணும், இன்ஃப்ளேஷன் ரேட் குறைஞ்சிருச்சு பட் டீஃப்ளேஷன் ஆகிடக்கூடாது, அப்போ பணப்புழக்கம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரெப்போ ரேட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க. இப்படி வந்து ஏற்றி இறக்கி கரண்ட் ரெப்போ ரேட் வந்து எவ்வளோ இருக்குன்னா 6.5% ஏற்கனவே சொன்னேன். ஸோ இந்த ரெப்போ ரேட் வந்து ஏற்றி இறக்கி வந்து இன்ஃப்ளேஷனை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ சிபிஐனா என்ன, அப்புறம் இந்த சிபிஐ வந்து இன்ஃப்ளேஷனோட என்ன எப்படி ரிலேட்டாக இருக்குது, அப்புறம் இந்த சிபிஐ வந்து
இந்தியன் எக்கனாமி கூட எப்படி ரிலேட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு ஃபைனான்ஸ் சம்மந்தமாக இன்னொரு டாப்பிக்கில் வந்து நான் உங்களை பார்க்குறேன். பாய்.